கனிகளுடைய அரசன் மாம்பழம். மாம்பழ உற்பத்தியில இந்தியா உலக அளவுல முன்னிலை வகிக்கிறது. இங்கிருந்து கணிசமான அளவுக்கு ஏற்றுமதியும் ஆகிறது. இந்த நிலையில மாம்பழ விவசாயிகளுக்கும் மாம்பழ ஏற்றுமதியாளர்களுக்கும் ஒரு பெரிய இடியாக வந்திருக்கிறது ஐரோப்பிய யூனியன் செய்திருக்கக்கூடிய தடை. அதாவது மாம்பழ ஏற்றுமதி, இங்கிருந்து செய்யக்கூடிய ஏற்றுமதி அங்க இறக்குமதி செய்வதற்கு ஐரோப்பிய யூனியன் தடை விதித்திருக்கிறது. இது இந்திய விவசாயிகள், மாம்பழ விவசாயிகளை, மாம்பழ ஏற்றுமதியாளர்களை கவலையில் ஆழ்த்தி இருக்கிறது. இது மட்டுமல்லாது சேப்பங்கிழங்கு, நீல கத்திரிக்காய் இவற்றுக்கும் தடை வந்திருக்கிறது. இந்த தடையினால் விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? இதனால் உள்நாட்டில் இதனது விலைகள் சரிந்திருக்கலாம். ஆனால் விவசாயிகள் படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதற்கு தீர்வு என்ன? விரிவாக இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் அலச இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். மாம்பழ ஏற்றுமதியில் உலகிலேயே முதலிடம் வகிக்கும் இந்தியா ஆண்டுக்கு 70,000 டன் மாம்பழங்களை ஏற்றுமதி செய்கிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பழங்கள் மற்றும் காய்கறிகள் அடங்கிய 207 பெட்டிகளில் பழ ஈக்கள் மற்றும் பூச்சிகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக ஐரோப்பிய யூனியன் குற்றம் சாட்டியுள்ளது. பழங்கள் மற்றும் காய்கறிகளை பாதுகாக்க பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறி அல்போன்சா மாம்பழம், பாகற்காய், புடலங்காய், நீல கத்தரிக்காய், சேப்பங்கிழங்கு உள்ளிட்டவற்றை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்ய தடை விதித்துள்ளது. இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் மிகுந்த கேடு விளைவிப்பவை எனவும் அவற்றை அனுமதித்தால் மக்களுக்கு ஆபத்து ஏற்படுவதோடு தங்கள் நாட்டு விவசாயம் பாதிப்புக்குள்ளாகும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த தடை இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய யூனியனுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் காய்கறிகள் மற்றும் பழங்களின் மொத்த அளவில் 5% குறைவான அளவே தற்போது தடையை சந்தித்துள்ளன. இந்த தடையால் பல கோடி ரூபாய் ஏற்றுமதி வருமானம் இழப்பு ஏற்படும் என்று ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பாவில் இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் பழ மற்றும் காய்கறி கடை வைத்திருப்பவர்கள் இந்த தடைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்திய வர்த்தக அமைச்சர் ஆனந்த் சர்மா இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். தடையை நீக்க கோரி விரைவில் அவர் ஐரோப்பிய யூனியனுக்கு கடிதம் எழுதுவார் என தெரிகிறது. அடுத்த ஆண்டு இறுதி வரை இந்த தடை நீட்டிக்கப்பட்டிருந்தாலும் விரைவில் இந்த தடை அகலும் என இந்திய ஏற்றுமதியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புழு பூச்சி இருக்கிறது என்ற இதே காரணத்தை சொல்லி இந்திய மாம்பழங்களுக்கு 1989 அமெரிக்கா விதித்த தடை 2007 தான் விலகிய நிலையில் தற்போது ஐரோப்பா தடை விதித்துள்ளது. ஐரோப்பிய யூனியனுடைய இந்த தடை என்ன பாதிப்பை இங்கு ஏற்படுத்தும்? இதனால் உள்நாட்டில் விலை குறைவு அப்படிங்கிறது சற்று சாதகமாக பார்த்தாலும் கூட விவசாயிகள் படக்கூடிய பிரச்சனைகள், ஏற்றுமதியாளர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் அதிகம். இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். இது சார்ந்த கள நிலவரங்களை வழங்குவதற்காக எமது சேலம் செய்தியாளர் சுரேஷ் பாபு நம்முடைய இணைகிறார். அதே போல நம்முடைய அரங்கத்தில் திரு ராமகவுண்டர் அவர்கள், தமிழக விவசாயிகள் சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் நம்முடைய அரங்கத்தில் இணைகிறார். மாம்பழ ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய யூனியன் ஓரளவுக்கு நம்முடைய மாம்பழங்களை இறக்குமதி செய்கிறது. இந்த தடை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் முன்னிலை வகிக்கக்கூடிய நம்முடைய மாம்பழத்தை இறக்குமதி செய்யக்கூடிய முதன்மையான நாடல்ல ஐரோப்பிய யூனியன், மற்ற பல நாடுகளும் வாங்குகிறது. இது விவசாயிகளுக்கு, ஏற்றுமதியாளர்களுக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தும்? விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதிக்கு தடை என்று ஐரோப்பிய யூனியன் விதிப்பதே விவசாயிகளுக்கு பின்னோக்கு தான். காரணம், அல்பான்சோ மாம்பழத்தை டோட்டல் உற்பத்தியிலே ஒரு 10-15% சொட்டு நீர் பாசனம், பாசன முறையில செய்கிறோம். இது ஏற்றுமதிக்கு உகந்த வகையில் தான் இந்த மாங்காயை உற்பத்தி செய்கிறோம். இங்கே உள்ளூர் விற்பனையை விட ஏற்றுமதியை தான் அதிகமாக நம்பியிருக்கிறோம். ஆகவே அதிகமாக நம்பியிருக்கிற நேரத்தில் அது ஏற்றுமதிக்கு தடை என்று வரும்பொழுது விவசாயிகளை நேரடியாக பாதிக்கும். அது மட்டுமல்ல, ஏற்றுமதிக்கு செய்கின்ற அந்த மாங்காய் தரமாக இந்திய அரசு தரக்கட்டுப்பாடு சரியாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே மாங்காயை ஸ்கேனிங் செய்து அது தோல் அடிபட்டிருக்கா, உள்ள சதை அடிபட்டிருக்கா, உள்ள கொட்டைக்குள்ள என்ன இருக்கு என்பதை ஸ்கேன் செய்து அது உள்ள அப்படி ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அது ரிஜெக்ட் செய்யப்பட்டு தரமான பொருட்களை மட்டும்தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அப்படி இருக்கின்ற போதில் இந்த மாதிரி தடை வருவதற்கு காரணங்கள் வேற ஏதாவது இருக்கலாம். வேற காரணங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றீங்க. ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கக்கூடுமா? இதையெல்லாம் விரிவாக விவாதிக்கலாம், பேசலாம். இந்த நிலையில மாம்பழ உற்பத்தி சார்ந்த, ஏற்றுமதி சார்ந்த புள்ளி விவரங்கள் நம்மிடையே இருக்கிறது. அல்போன்சா மாம்பழம், பாகற்காய், புடலங்காய்,
நீல கத்திரிக்காய், சேப்பங்கிழங்கு இது போன்ற பொருட்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இறக்குமதிக்கு ஐரோப்பிய யூனியன் தடை செய்யப்பட்டிருக்கிறது. தடை செய்திருக்கிறது ஐரோப்பிய யூனியன். நீல கத்திரிக்காய், சேப்பங்கிழங்கு, அல்போன்சா மாம்பழம் உள்ளிட்ட காய் கனி வகைகளை தடை செய்திருக்கிறது. மேலும் சில விவரங்களை பார்க்கலாம், புள்ளி விவரங்களை பார்க்கலாம். உலக மாம்பழ உற்பத்தியில் இந்தியாவுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தா 40% முதலிடம் வகிக்கிறது. உலக மாம்பழ உற்பத்தியில் இந்திய உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு என்று பார்த்தால் 5%. இந்திய உற்பத்தியில மாம்பழ உற்பத்தியில முன்னிலை வைக்கக்கூடிய மாநிலம் என்று பார்த்தால் உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, குஜராத் இந்த மாநிலங்களுடைய வரிசையில 5% வகிக்கிறது தமிழ்நாடு. அடுத்தபடியா நமக்கு கிடைக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் இவை. உலக மாம்பழ உற்பத்தியில் இந்தியாவுடைய பங்களிப்பு 40% அப்படின்னு நம்ம பார்த்திருக்கின்றோம். இது உள்ளிட்ட நிறைய புள்ளி விவரங்கள் நமக்கு கிடைக்கின்றன. மாம்பழ உற்பத்தியில இந்திய அளவில் அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம் 23.86% பங்கு வகிக்கிறது. ஆந்திர பிரதேசம் 22.14%, கர்நாடகா 11.17%, பீகார் 8.79%, குஜராத் 6%, தமிழ்நாடு 5.09%. அதாவது முதல் 10 மாநிலங்கள்ல தமிழ்நாடு அங்கம் வகிக்கிறது. என்னுடைய கேள்வி இதுதான் திரு ராமகவுண்டர். அதாவது இப்ப பார்க்கும்பொழுது நம்முடைய மாம்பழத்தை வாங்கக்கூடிய நாடுகளுடைய வரிசை எடுத்து பார்த்தால் UAE ஐக்கிய அரபு அமீரகம் தான் அதிகமாக நம்முடைய பொருட்கள் வாங்குகிறது. அதுக்கு பிறகு பங்களாதேஷ். இந்த வரிசையில கொஞ்சம் பின்னாடி தான் ஐரோப்பிய யூனியன் வருகிறது. இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுமா? அல்போன்சோ மாங்காய் ஏற்றுமதியை பொறுத்தவரைக்கும் தடை என்றால் அல்போன்சோ உற்பத்தியாளர்களுக்கு அது பாதிப்பை உண்டாக்கும். கல்ஃப் கண்ட்ரி என்று சொல்லக்கூடியவைகள் எல்லாம் பூரா தோத்தாபுரி மாங்காயை தான் அதிகமாக கொள்முதல் செய்கின்றன. இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தோத்தாபுரி அது தென்னிந்தியாவில் விளையக்கூடியதில் 80% மேல் தோத்தாபுரி தான் வருகின்றது. அதுவும் இந்தியாவிலே அதிகமான தொழிற்சாலைகள், ஏற்றுமதி தொழிற்சாலைகள் உள்ள மாம்பழ கூழ் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் இருப்பது தமிழகத்திலே கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டமும் ஆந்திராவிலே சித்தூர் மாவட்டமும். இந்த 2 மாவட்டங்களிலும் 300க்கும் மேற்பட்ட மாம்பழக்கூழ் தொழிற்சாலை மூலமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இவைகள் 10% மாம்பழ கூழையும் ஏற்றுமதி செய்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே நேரடியாக இரிகேஷன்ல பண்ணக்கூடிய அந்த அல்போன்சோ மாங்காய் உற்பத்தியாளர்களுக்கு முழுவதும் பாதிக்கப்படுவார்கள், பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. எமது செய்தியாளர் சுரேஷ் பாபுவும் சேலத்தில் இருந்து இணைந்திருக்கிறார். மாம்பழ உற்பத்தி செய்யக்கூடிய நிறைய மாவட்டங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி இது. இதனால் மாம்பழ உற்பத்தியாளர்கள் இந்த தடையை எப்படி பார்க்கிறாங்க? இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து அவர்கள் வாயில கேட்டு சொல்லுங்க சுரேஷ். சுரேஷ், என்னுடைய கேள்வி விளங்கியதா? என்னுடைய கேள்வி இதனால் என்ன பாதிப்பை மாம்பழ உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் அங்க சந்திக்கிறாங்க? நிச்சயமாக முக்கணிகளில் முதல் கனியாக விளங்குவது மா என்பது மகத்துவத்தை குறிக்கும். அந்த மகத்துவம் நிறைந்த கனி சேலத்திற்கு ஏற்கனவே உள்ள புகழ் மகுடத்தில் பதிக்கப்படுகின்ற வைரக்கல் போன்றதாகும். அந்த மாங்கனிகளின் பெருமையை உலகம் வியந்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் மாங்கனியின் மீது ஒரு தீராத பழிச்சொல்லை சுமத்தி ஐரோப்பிய நாடுகளில் இந்திய மாங்கனிக்கு இறக்குமதிக்கு தடை விதித்திருப்பது என்பது சேலம் மக்களையும் வியாபாரிகளையும் வருத்தமடைய செய்வதாகவே உள்ளது. அது மட்டுமல்லாமல் சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இமாம் பசந்த், சேலம், பெங்களூரா, மல்கோவா, குண்டு என்கின்ற இமாம் பசந்த் உட்பட 70 வகையான மாங்கனிகள் விளைவிக்கப்படுகின்றன. இதில் வர்த்தக மற்றும் வணிக ரீதியாக 20 மாங்கனிகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சேலத்தில் இருந்து தமிழகத்தின் அனைத்து பகுதிகள் உட்பட நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கும் சேலத்திலிருந்து மாங்கனிகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. திடீரென தற்போது ஐரோப்பிய நாடுகள் இந்திய மாங்கனிகளுக்கு இறக்குமதிக்கு தடை விதித்திருப்பது என்பது சேலம் மாவட்டம் உட்பட சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட மா விவசாயிகளிடையே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என்று கூறலாம். ஐரோப்பிய யூனியன் இதை செய்திருப்பது இந்திய வர்த்தகர்களையும் விவசாயிகளையும் கவலையில் அழுத்தியிருக்கிறது. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்?
காரணிகள், இதற்கான காரணிகள் என்ன, இவற்றையெல்லாம் விரிவாக அலசி வருகின்றோம். எமது சேலம் செய்தியாளர் சுரேஷ் பாபு இந்த தொகுப்பில் இணைந்திருக்கிறார். அதே போல திரு ராமகவுண்டர் அவர்கள், தமிழக விவசாயிகள் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் திரு ராமகவுண்டர் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். இதுல ஐரோப்பிய யூனியன் சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தை அவ்வளவு எளிமையா நம்ம புறந்திட முடியாது. இதுல பூச்சிக்கொல்லிகள் கலந்திருக்கிறதா சந்தேகம் இருக்கு. மையமா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காரணம், நிறைய நான் யூரோப்பியன் இன்செக்ட்ஸ் இதுல இன்ஃபெஸ்டடா இருக்கு, அது நிறைய பூச்சிகள் கண்டுபிடிச்சிருக்கோம், தரத்துல நாங்க காம்ப்ரமைஸ் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு. இங்க சில சோதனைகள்லாம் தாண்டியது போனாலும் கூட சில குறைபாடுகள் இது சார்ந்து நம்மள்ட்ட இருக்கிறத நம்ம மறுத்திட முடியுமா? இங்கன்னா ஒரே ஒரு இர்ரேடியேஷன் சென்டர் தான் மகாராஷ்டிரால இருக்கு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்பட்டா இந்த ஒரு குறையை நம்ம களையலாம். நம்மள்ட்ட குறையே இல்லைன்னு சொல்ல முடியுமா? குறையே இல்லைன்னு சொல்ல முடியாது, சில குறைகள் இருக்கு. வெளிநாடுகள், ஐரோப்பிய யூனியன், அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட மருந்தை இந்தியாவுக்குள்ள அனுமதிக்கிறாங்க. அந்த தடை செய்யப்பட்ட மருந்துகள் பூச்சிக்கொல்லி மருந்துகள், பூச்சிகளை சாகடிக்கிறதுக்காக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உரக்கடைகள்லாம் விவசாயிகள் தலையில் தெரியாத விவசாயிகளுக்கு கொடுப்பதனுடைய விளைவு அந்த மருந்துகளும் அந்த படத்துக்குள்ள வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, இவர்கள் ஏற்றுமதியை செய்கின்ற வகையிலே எந்த ஒரு மத்திய அரசினுடைய கட்டுப்பாடுகள் அதில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தரமாக செய்திருக்கிறார்கள். இந்த மருந்துகள் தடை செய்ய வேண்டும், இயற்கை வேளாண்மையை அதிகப்படுத்த வேண்டும், அதுக்கு உண்டான முக்கியத்துவம் குறைந்து வருகிறது. எடுத்த உடனே மருந்து அடிக்கணும், அந்த பூச்சி போயிடணும், உற்பத்தியை பெருகணும் மட்டும் நாம நினைக்கிறோம். ஆனா அது என்ன பாதிப்பை உண்டாக்கும் நாம் நினைக்கிறது இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம். 20 ஆண்டுகளுக்கு முன் பருத்தி பின்னலாடை ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு அதிகமாக போயிருந்தது. குட்டி ஜப்பான் என்று சொல்லக்கூடிய திருப்பூர்ல இருந்து போயிருந்தது, ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு போயிருந்தது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்ததனுடைய விளைவு, அமெரிக்காவுக்கு போன கப்பல்ல இருந்து ஆயிரக்கணக்கான கோடிகளுடைய பின்னலாடையை ஒரு நூலை எடுத்து இதுல ரசாயனம் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதே சூழ்நிலை தான் இன்றைக்கு இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்ட, ஐரோப்பிய யூனியனுக்கு அனுப்பப்பட்ட அல்பான்சாவிலும் காரணங்கள் நீங்க பார்க்கிறீங்க. இதுக்கு பின்னாடி ஐரோப்பிய யூனியன் திடீர்னு தடையை செய்யுதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன சர்வதேச அரசியல் இருக்குங்கிறது உங்களுடைய அச்சம் இல்ல குற்றச்சாட்டு? ஐரோப்பா கண்டத்தில் ஒரே நாடுகள் 22 நாடுகள் இருக்கிறது. இந்த 22 நாடுகளும் அதில் ஒரு 4 நாடுகளை தவிர மீது எல்லாம் இந்தியாவை ஏற்றுக்கொள்ளாத நாடுகள், பிடிக்காத நாடுகள் இருக்கின்றன. அவைகள் இந்தியாவினுடைய பொருளை இறக்குமதி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். அங்கே இருந்தா அங்க இருக்கிற விவசாயிகள் அதை பாதிப்போம். இப்போ கத்திரிக்காய் இருக்கு, புடலங்காய் இருக்கு, இதெல்லாம் இறக்குமதி பண்ணா அங்க இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக இதோட சேர்த்து அல்பான்சாவும் சேர்த்து தடை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கார்கள், அதை எடுத்திருக்கிறார்கள். சர்வதேச அரசியல் பின்னாடி இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல காரணம் என்னவோ நம்முடைய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க பார்வையாக இருக்கிறது. விரிவாக பார்க்கலாம். இந்த நிலையில எமது செய்தியாளர் ராஜாவும் சென்னை கோயம்பேடு பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார். இதுல பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த தடை வந்திருப்பதனால உள்நாட்டுல இந்த பொருட்கள் உள்நாட்டுல அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால மாம்பழங்களுடைய விலை சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு சற்றே குறைந்திருக்கிறதா ராஜா? ஹரிஹரன், கேள்வி, தற்பொழுது ஐரோப்பிய யூனியனுக்கு அனுப்பப்படக்கூடிய மாம்பழங்கள் தடை செய்யப்பட்டிருப்பதால் உள்நாட்டு உற்பத்தி போதுமானதாக இருக்கிறதா என்பதை பார்க்கிறோம். அது குறிப்பாக தமிழகத்தில் இந்த ஆண்டு இதில் ஒரு பெரிய மாற்றம் இருக்காது, அதாவது அதிக விலை ஏற்றம் இருக்காது, அதே போன்று குறைச்சலாகவும் கிடைக்காது என்பதே பலருடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் சேலம், அதே போன்று கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் அதிகமாக விளையக்கூடிய மாவட்டங்களில் 25% சுமார் 50% வரையிலான விளைச்சல் குறைந்திருக்கிறது. அந்த காரணங்களால் உள்நாட்டு தேவையை இது பூர்த்தி செய்யும் விதமாக அதாவது ஏற்றுமதி செய்யவில்லை என்றாலும் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஒரு சூழ்நிலை நிலவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பல தரப்பிலிருந்தும் சொல்கிறார்கள். ஏற்றுமதியாளர்களும் சரி, பல விற்பனையாளர்களும் சரி. அதே போன்று ஏனென்றால் ஒட்டுமொத்த அந்த மாம்பழ ஏற்றுமதியில் தமிழகம் 5% தான் இருக்கிறது. இந்த ஐரோப்பிய யூனியன் தடையால் மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தி விடுமா என்றால் இந்த ஆண்டு அதில் ஒரு பெரிய, அவர்களும் குறிப்பிட்டிருப்பது குறைந்த காலம் என்பதால் இந்த ஆண்டு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பது பொதுவானவருடைய கருத்தாக இருக்கிறது. நம்முடைய பல வியாபாரி இருக்கிறார் சார். இப்போ அடுத்து எழுந்திருக்க கேள்வி, அதாவது ஐரோப்பா தடை போட்டிருக்கு, அடுத்து எழுந்திருக்கக்கூடிய கேள்வி தமிழகத்தில் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது உங்களுடைய கருத்து, அதாவது விலை ஏறுவதற்கு வாய்ப்பா இல்ல இறங்குவதற்கு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த வருஷம் மழை சரியான முறையில் இல்லாத காரணத்தினால் விளைச்சலே கம்மியாக இருக்குது. இதெல்லாம் ஏற்றுமதி அனுப்பவில்லை என்றால் அதனால் நம்ம தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் வராது.
இதனுடன் கூடி 4 வகையான காய்கறிகளுக்கும் தடை போட்டிருப்பாங்க. இந்த காய்கறி அதாவது பழங்களுக்கு தடை போட்டதில் ஒரு அர்த்தம், அதாவது அவர்கள் கூறக்கூடிய காரணம் ஒன்று புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இந்த காய்கறிகளையும் தடை போடுவதற்கு என்ன காரணம்? காய்கறிகள் தடை போடுவதற்கு காரணங்கள் வந்து நம்ம போடுகின்ற உரமும் ஸ்ப்ரே மருந்து அடிக்கிறதும், அது வந்து காய்கறி வரும்பொழுது பூச்சிக்கொல்லி மருந்துன்னு ஒன்று இருக்கு. அது நம்ம செடியிலையும் காய் வரும்போது நம்ம ஸ்ப்ரே பண்றோம். ஸ்ப்ரே பண்ணும்போது அதை கட் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு மறுபடியும் எடுக்கும்போது ஒரு வெள்ளை கலரா அது தனியாவே அது ஸ்ப்ரே பண்ண தெரியும். அவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஆர்கனைஸா கேட்கறாங்க, அது இயற்கை உரம் போட்டு இயற்கையா வர வச்சு இயற்கையா வரதான் அவங்க விரும்புறாங்க. இது மாதிரி மருந்து போட்டு உரம் போட்டு வர வைக்கிறது அவங்க தடை செய்யறோம், இது வேண்டாம்னு சொல்லி தடை பண்றாங்க அவங்க. நீங்க ஒரு வியாபாரியா ஒரு மொத்த வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு வியாபாரியா இதை உணர்றீங்களா? அதாவது அல்போன்சா மாம்பழங்களில் பூச்சி அதாவது அவை கெட்டு போகக்கூடிய நிலைமையிலான ஒரு தயாரிப்பு, அதாவது விளைவிக்கக்கூடிய முறை இருப்பதா நீங்க பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. விளைவிப்பு நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பி ரெகுலரா அனுப்பி கொண்டு இருக்கிறோம். அதனால இந்த மாதிரி எந்த விதமான பாதிப்பு கிடையாது. அவங்க நினைக்கிற தப்பு. ஆனாலும் நம்ம மற்றபடியான எதுவும் டைரக்டா காடு தோட்டத்திலேயே போயிட்டு அவங்களுக்கு தேவையான மாம்பழங்களை பறிச்சு தேவையான அளவுக்கு அவங்களே இயற்கை முறையிலே கொண்டு போய் சொல்றாங்க. அதனால வந்து இந்த காய் வர டயத்திலையும் பூ வர டயத்திலையும் நம்ம ஸ்ப்ரே ஒன்று பண்றோம். அந்த ஸ்ப்ரே பண்ணும்போது மாங்காய் பெருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம செய்யும் போது அந்த ஸ்ப்ரே இருக்கு. அதே மாதிரி அதை அறுத்து கட் பண்ணும் போது அந்த பழமா பழுக்கும் போது மேல ஒரு வெள்ளை கலரா பூச்சி பறந்த மாதிரி தெரியுதுனால அதனால இவங்க எல்லாமே வந்து பொதுவாகவே இயற்கை உரங்களை போட்டோ இயற்கை மாட்டுச்சாணங்களை போட்டோ பயிர் பண்ணுவதில்லை. எல்லாமே வந்து உரம் போட்டும் மருந்து அடிச்சும் பண்றாங்க. அதனால அதை சாப்பிடக்கூடாதுல அவங்க அதை விரும்பல. இப்ப சென்னையில மொத்த விலை மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய அந்த வரத்தானது எந்த வகையில இருக்கு? அதாவது இன்று முதல் தடை, அதாவது வரத்தானது எப்படி இருக்கு? இது இந்த இயர்ல அதாவது விளைச்சல் குறைவா இருக்கிறதுனால ஒரு பெரிய மாற்றம் இருக்காதுன்னு சொன்னீங்க. எவ்வளவு வருது அந்த டீடைல்? போன வருஷம் வந்து இந்த டயத்துக்கெல்லாம் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு 20 to 25-30 வண்டி மகன்பள்ளி வந்துட்டு இருக்கு. இப்ப இன்னைய நிலைமைக்கு பார்க்கும்போது ஒரு 5 வண்டியிலிருந்து 10 வண்டி தான் வருது. அது சின்ன சின்ன வண்டிகள் வந்துட்டு இருக்கு. விளைச்சல் ரொம்ப கம்மி. அதனால ஏற்றுமதி பண்ணனால நமக்கு தமிழகத்துக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு வராது, பாதிப்பு இருக்காது. நம்ம நாட்டு மக்களுக்கு விளைச்சல் போதும். ஹரிஹரன், நீங்க இப்ப கேட்டிருக்கலாம், அவர் மொத்த பல வியாபாரிகள் சங்கத்தினுடைய செயலாளர் நம்ம முருகன் அவர்கள் நம்முடைய பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை. அதன்படி அவர் கூறுவதும் அதுவாகத்தான் இருக்கிறது. அதாவது விலையில் பெரிய மாற்றம் இருக்காது, உள்நாட்டு உற்பத்தி குறைந்திருப்பதால் இந்த ஒரு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. ஹரிஹரன், விலை குறையும் என்றெல்லாம் தேசிய அளவில் செய்திகள் வர அதற்கான சாத்திய கூறுகள் பெரிதாக தென்படவில்லை. இந்த முறை அவ்வளவு சிறப்பான ஒரு ப்ரொடக்ஷன் சொல்ல முடியாது. அதனால சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும் அப்படின்னு இன்னொரு பார்வையும் நிலவுகிறது. இது சேலம் செய்தியாளர்கிட்டையும் அதான் நான் கேட்க இருக்கின்றேன். சுரேஷ், இந்த வருஷம் சென்ற ஆண்டை கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவா பார்க்கும் பொழுது உற்பத்தி அதிகமா குறைவா இந்த தடையினால ரெண்டுமே சரிசம செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக ஹரி, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் வந்து அதிக அளவில் மா விளைச்சல் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்மிடையே வந்துட்டு மா விவசாயியும் வியாபாரியுமான ஜெயபால் இருக்காரு. இப்ப அவர்கிட்ட நம்ம கேட்போம். சார், இப்ப சொல்லுங்க, கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்துட்டு விளைச்சல் எப்படி இருக்கு? இந்த தடை விதிச்சிருக்கிறதுனால எந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு நீங்க உள்ளாங்க? சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு விளைச்சல் குறைவு. சென்ற ஆண்டில் 25% சென்ற ஆண்டு விளைச்சல் இருந்துச்சு. இந்த ஆண்டு வந்து 15% தான் விளைச்சல் இருக்கு. அதற்கு காரணம் போதுமான அளவிற்கு மழை இல்லை. அதே நேரத்தில் வெப்பம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால வறட்சி தாங்க முடியாம பிஞ்சுகள்லாம் உதிர்ந்து இந்த ஆண்டு 15% தான் மாங்காய் உற்பத்தி ஆகிருக்கு. இப்ப இந்த ஒருங்கிணைந்த 4 மாவட்டங்கள்ல வந்துட்டு எந்த மாதிரியான மாம்பழங்கள் வந்து அதிகம் விளைவிக்கப்படுகிறது? இதுல எந்த வகையான மாம்பழம் வந்துட்டு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுது? அல்பான்சோ என்கின்ற குண்டு, அந்த குண்டு மாங்கனி சேலத்தில் அதிகமாக விளைகின்றது. அதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் விளைகிறது, தருமபுரி மாவட்டத்தில் விளைகிறது. குண்டு, சேலம், பெங்களூரா, இமாம் பசந்த், மல்கோவா மற்ற ரகங்கள் எல்லாமே இங்க 60 வகையான மாங்கனி விளைகின்றது. இங்க சேலம் மாவட்டம் தான் ஒருங்கிணைந்த மாவட்டம் தான். தருமபுரியும், கிருஷ்ணகிரி, நாமக்கல் இதெல்லாம் முதல்ல சேலம் மாவட்டம் ஒன்னா இருந்துச்சு, இப்ப பிரிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒருங்கிணைந்த மாவட்டம் தான். இந்த 4 மாவட்டத்திலையும் சேலம், பெங்களூரா, குண்டு, இமாம் பசந்த், குதாதாத் இது போன்ற வகைகள் விளைகின்றது. ஐரோப்பிய நாடுகளில் வந்துட்டு இந்த இமாம் பசந்த் மாவட்டத்துக்கு வந்து தடை வீச்சிருக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? ஐரோப்பிய நாடுகளில் வந்து அல்பான்சோங்கிற மாங்கனிக்கு தடை விதிச்சிருக்காங்க.
அது தடை வச்சிருக்கிறது ஒரு துரதிருஷ்டமானது தான். அதுக்கு உலகத்திலேயே புகழ்பெற்ற மாங்கனியில அல்பான்சோ மாங்கனி, அது உலகம் முழுக்க புகழ் வாய்ந்த மாங்கனி. அது எந்த காரணத்துக்காக தடை வச்சிருக்காங்கன்னு சொன்னா ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணிருக்கு மாங்கனியில அப்படின்னு சொல்லிட்டு தடை வச்சிருக்காங்க. ஆனா இங்க மாங்கனி உற்பத்தி பண்ணும்பொழுது மாங்கனியில ஃபெர்டிலைசர் பூக்கள்ல இருந்து பிஞ்சில இருந்து கனி வர வரைக்கும் இங்க ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணாதான் நல்ல தரமான மாங்கனியா வரும். அப்படி இருக்கும்போது அங்க வெளிநாடுகள்ல ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணிருக்கிற காரணத்தினால தடை வச்சிருக்காங்க. அதனால மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் இது தற்காலிக தடை என்று சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆண்டாவது ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு சர்க்கார் இதுக்கு ஏற்பாடு பண்ணணும். பிற நாடுகளில் இந்த மாதிரி சொல்லாத அளவுக்கு சர்க்கார் பார்த்துக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். இல்ல, இந்த இன்னிலிருந்து அந்த தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு உங்க வியாபாரிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க நினைக்கிறீங்க? இந்த ஆண்டு சவுத் மாநிலம் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா 4 மாநிலத்திலுமே மாங்கனி விவசாயம் குறைவுதான். அதனால இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி இல்லைனாலும் கூட உள்நாட்டுடைய தேவைகளுக்கு பூர்த்தி ஆகிவிடும். ஆகவே உள்நாட்டில் தேவைக்கு மாங்கனி இப்ப பற்றாக்குறையா தான் இருக்கு. இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி இல்லைனாலும் கூட சமாளிச்சுக்கலாம். வரக்கூடிய ஆண்டுல ஏற்றுமதிக்கு தடையை நீக்கி ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு சர்க்கார் ஏற்பாடு பண்ணணும். சில காரணங்கள் சுட்டி காட்டப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து இந்தியாக்காரங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய மாம்பழத்துல பூச்சிகள் அதிகம் இருக்கு, ஃபெர்டிலைசர்ஸ் அதிகம் பயன்படுத்திருக்காங்க, தரமா இல்ல அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா ஐரோப்பிய யூனியன்ல அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் பலவே இதை எதிர்த்திருக்காங்க. நல்லா தானே இருக்கு, ஏன் இதுக்கு தடை செஞ்சிருக்காங்க? இங்க விவசாயிகளுக்கு இதை பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற குற்றச்சாட்டுகள் எழ, என்ற கவலைகள் எழ, இது சார்ந்த நடவடிக்கைகளை அரசுகள் எடுத்து வருகின்றன. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், விளைவுகள் இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்த்து வருகின்றோம். நம்முடைய சில விவரங்களும் புள்ளி விவரங்களும் இருக்கின்றன, அவற்றை தொடர்ந்து பார்க்கலாம். மாம்பழ உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் உலக மாம்பழ உற்பத்தியில இந்தியாவுடைய பங்களிப்பு 40% அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நம்பர் 1 இருப்பது இந்தியா தான். இந்திய உற்பத்தியில் தமிழகத்துடைய பங்களிப்புன்னு பார்த்தா 5%. தமிழகத்துக்கு முன்னாடி குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட நாடுகள் இருக்கு, மாநிலங்கள் இருக்கு. தமிழகத்தில் மாம்பழ உற்பத்தி அப்படின்னு பார்த்தா 8.9 லட்சம் டன். இது 2012 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. அடுத்தபடியா நமக்கு கிடைக்கக்கூடிய புள்ளி விவரம் 2001 ஆண்டு அப்படின்னு பார்த்தா ஏற்றுமதி 37,000 டன் அளவுக்கு நடந்திருக்கிறது. இப்ப 2011 பிகர்ஸ் படி பார்த்தா 63,000 டன் ஏற்றுமதி தமிழ்நாட்டிலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் நம்முடைய மாம்பழங்களை இறக்குமதி செய்கின்றன. வேற எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்து, சவுதி அரேபியா, அடுத்ததா சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட 40 நாடுகள் நம்முடைய மாம்பழங்களை இறக்குமதி செய்கிறார்கள். இதுல முன்னிலை வகிக்கிறது UAE. தடை விதித்துள்ள நாடுகள் அப்படின்னு பார்த்தா ஐரோப்பிய யூனியன்ல அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் ஜெர்மனி, இங்கிலாந்து, இத்தாலி உள்ளிட்ட ஐரோப்பிய யூனியன்ல அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள். ஐரோப்பிய யூனியன் மாம்பழ உற்பத்திக்கு, அதாவது மாம்பழ இறக்குமதிக்கு, இந்தியாவிலிருந்து செய்யக்கூடிய மாம்பழ இறக்குமதிக்கு தடை விதித்திருக்கிறது. மேலும் சில விவரங்களும் நம் முன்னே இருக்கின்றன, அவை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படின்னா, பூச்சி தாக்குதல் 6% அளவுக்கு பூச்சிகள், அதாவது ஐரோப்பால இல்லாத பூச்சிகள் அதில் இருக்கா. அதை தாண்டி அதிக அளவுக்கு பூச்சிக்கொல்லி பயன்பாடு, அதாவது ஃபெர்டிலைசர்ஸ், பூச்சிக்கொல்லி உரங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுது. உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் இதனால பெரிய பாதிப்பு அடைகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதனால நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான அம்சம். ஒரு குற்றச்சாட்டா உற்பத்தியாளர்கள் வைக்கிறாங்க, இதனால் நாங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைகிறோம் அப்படின்னு. நான் கேட்க இருக்கின்றேன், இப்போ இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளுடைய வரிசையில பார்த்தா பெரும்பாலும் அரபு நாடுகள் தான். 80% அளவுக்கு அரபு நாடுகள் தான் நம்மளுடைய மாம்பழத்தை, இந்திய மாம்பழத்தை இறக்குமதி செய்யறாங்க. ஆனாலும் கூட இந்த தடை அவ்வளவு லேசா பார்க்க முடியாது. சதவீத அளவுல இது குறைவு என்றாலும் கூட இது உலக அளவுல ஒரு தவறான ஒரு சமிஞையை கொடுக்கக்கூடும். நம்முடைய மாம்பழத்தை தொடர்ந்து இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள், தரமா பார்க்கக்கூடிய நாடுகள் கூட சற்று யோசிக்கலாம். அந்த விளைவு இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, ஆபத்து இருக்கு இல்லையா? நிச்சயமாக ஆபத்து இருக்கிறது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய அரபு கண்ட்ரிஸ் முழுவதுமே இறக்குமதி செய்கிறது.
இப்போது ஐரோப்பா கண்ட்ரி ஒரு சில நாடுகள் இந்த தடை உத்தரவு போட்டதனுடைய விளைவு மீண்டும் அந்த அரபு கண்ட்ரிகள் எல்லாம் பூரா அந்த தடை உத்தரவு ஏன் நாமளும் செய்யக்கூடாதுன்னு நினைத்தால் முற்றிலும் விவசாயிகள், இந்திய விவசாயிகளுடைய மாம்பழ உற்பத்தி, காய்கறி உற்பத்தியாளர்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுவார்கள். இதுல நான் ஒன்னும் சொல்ல, வியாபாரிகளுக்கு இதுல எந்த இழப்பும் கிடையாது. 100 ரூபாய்க்கு வித்தா 110 ரூபாய்க்கு அவர் லாபத்துக்கு விற்பார், 50 ரூபாய்க்கு வித்தா 60 ரூபாய்க்கு லாபத்துப்பார். அவருடைய பர்சன்டேஜ் அந்த 10% அவருக்கு லாபம் இருந்துட்டே இருக்கும். ஆனா விவசாயிகளுக்கு 100 ரூபாய்க்கு வித்தா 100 ரூபாய் கிடைக்கும், 50 ரூபாய்க்கு வித்தா 50 ரூபாய் கிடைக்கும், 10 ரூபாய்க்கு வித்தா 10 ரூபாய் கிடைக்கும். ஆக நஷ்டத்தை அனுபவிப்பது விவசாயிகள் மட்டுமே. வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு நஷ்டம் வராது, அதே மாதிரி வியாபாரிகளுக்கு நஷ்டம் வராது, விவசாயிகள் மட்டும்தான் நஷ்டப்படுவார்கள். ஆகவே இதில் பாதிப்பு நேரடியாக விவசாயிகளுக்கு இருக்கிற காரணத்தினால் மத்திய அரசாங்கம் உடனடியாக இதை நீக்கிறதுக்கு உண்டான வழியை செய்ய வேண்டும். இல்லை என்றால் இது ஒரு தொத்து நோய் மாதிரி. ஒரு நாடு ஒரு தடை விதிச்சா மீண்டும் அடுத்த நாடு ஏன் நாம செய்யக்கூடாதா, நாமளும் செய்யலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் வந்துடும். ஒரு செயின் எஃபெக்ட் போல இப்ப ஐரோப்பிய யூனியன் செஞ்சிருக்காம அவங்களே சொல்லிருக்காங்க எல்லாம் பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளும் நம்முடைய மாம்பழத்தை 40 நாடுகள் இறக்குமதி செய்கின்றன. அவர்கள் மனதிலையும் அது போன்ற எண்ணத்தை ஐரோப்பிய யூனியனுடைய இந்த நடவடிக்கை விதிக்கக்கூடும். இதனால் பெரிய பாதிப்பு ஏற்பட ஆபத்து உள்ளது. ஆகையினால இது தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. எனது செய்தியாளர் ராஜா கிட்ட தான் அடுத்தபடியாக கேட்க இருக்கின்றேன். சென்னை கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து எனது செய்தியாளர் ராஜா இருக்கிறார். திரு ராமகிருஷ்ணன் போல வியாபாரிகளுக்கு இதனால பெரிய பாதிப்பு இருக்காதுதான். ஆனா விலைகளை நான் கேட்க விரும்புகின்றேன். சென்ற ஆண்டு மாம்பழம் வித்த விலைக்கும் இந்த ஆண்டு விற்ற விலைக்கும் பெரிய மாற்றங்கள் இருக்கிறதா, கூடி இருக்கிறதா, குறைந்திருக்கிறதா, அப்படியே இருக்கிறதா? ஹரிஹரன், பல மார்க்கெட்டினுடைய, அதாவது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய பல மார்க்கெட்டினுடைய செயலாளர் இருக்கிறார் முருகன் அவர்கள், அவர்களிடத்திலே கேட்கலாம். சரி, அதேதான். அதாவது சென்ற ஆண்டு இந்த நேரத்தில் எவ்வளவு வரத்து வந்தது, என்ன விலைக்கு விற்கப்பட்டது, இந்த ஆண்டு எந்த அளவிற்கான வரத்து இருக்கிறது, என்ன விலைகளுக்கு தற்பொழுது விற்கப்படுகின்றன? இதே போன வருடம் வந்து ஒரு 15 வண்டிலிருந்து 25-30 லோடு வந்துட்டு இருந்தது. ஒரு டன்னு வந்து 15,000 நல்ல சரக்கு 15,000 20,000 வரைக்கும் இருந்து 20-25 இருந்தது. இந்த ஆண்டு வந்து விளைச்சல் கம்மின்றதுனால இந்த நிமிஷம் வரைக்கும் ரேட்டு குறையல. 30 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு ஒரு டன்னு. அதுல 10-15 வண்டி தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து அதிகப்படியான வரத்து வரல, சரக்கு இன்னும் தயாராகி வரல. இன்னும் கொஞ்சம் 10 நாள் ஆனா வரும். இந்த வருஷம் அதிகமா 3 மாசம் மாங்காய் சீசன், இன்னும் 1 மாசம் 1.5 மாசத்துல மாங்காய் சீசன் முடியாத தருவாயில இருக்கும். மொத்த விலையில நீங்க அந்த பட்டியல் அந்த மாம்பழங்களுடைய விலைகளை தெரிஞ்சுக்கலாம். ஆமா, ஒரு இப்போ ஹோல்சேல் ரேட்டு பார்க்கும்போது நாங்க டன்னு கேஜில கொடுக்குறோம். ஒரு டன்னு வந்து நல்ல சரக்கு வந்து 35-40 வரைக்கும் நாங்களே சேல்ஸ் பண்றோம். அதை வாங்கிட்டு போயிட்டு ரீட்டைல் விற்கிறோம். அது மேல 10 ரூபாய் 20 அதிகம் வச்சு சேல்ஸ் பண்ணுவோம். இரண்டாவதாக வருங்காலத்துல இந்த நிலைமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மெயின் நமக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு காரணமே போதியமான அளவுக்கு மழை இல்ல. ரெண்டாவது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் விவசாயிகளுக்காக அக்கறை எடுப்பது கிடையாது. விவசாயத்தை பத்தி எந்த விதமான ஒரு கேர் பண்றதும் கிடையாது. ஏதோ வருது போது மற்ற எல்லா ஸ்டேட்லயும் வந்து விவசாயிகளுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. விவசாயிக்கு முன்னேற்றத்துக்கு நிறைய வழி வகுப்புகள் நிறைய வகுத்து தராங்க. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரியான விவசாயிகளுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளோ இல்ல நீர் வரல, தண்ணி வரல, மற்றபடி எதை பத்தியும் தமிழக அரசு அதை நினைக்கிறது கிடையாது. அதனால வந்து மெயின் மழை வந்தா மழை நல்லா வருதுன்னு நல்ல விளைச்சல் கிடைக்கும். அது பூச்சி அடிக்காது, நல்ல மழை பெஞ்சா பூச்சி அடிக்காது, நல்ல காய் பெருக்கும், பழமும் நல்ல டேஸ்ட் இருக்கும். மழை இல்லைனாக்கா கொஞ்சம் பிஞ்சிலே வரும், கொட்டி போயிடும், மறுபடியும் சரியான விளைச்சல் இருக்காது, சரியான முறையில் டேஸ்டும் வராது. ரெண்டாவது, ஏன்னா இப்பொழுதுதான் அந்த மாம்பழ சீசன் ஆனது தொடங்கி இருக்கு. இந்த தொடக்கத்துல இந்த மாதிரி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியாது. அதாவது குறைந்த வரத்து தான் இருக்குதுன்னு சொல்றீங்க. இந்த நிலை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்பதான சீசன் ஆரம்பிச்சு. இது மாறுறதுக்கு அதான் அது 3-6 மாசம் முடிய உருவாக்கப்பட்டது. இது இதெல்லாம் மாறுறதுக்குன்றது இனிமேல் மாறாது. இனிமேல் வந்து வரத்துக்கு வந்து விளைச்சல் காய் வரும், ஆனாலும் மாறுறதுக்கு சான்ஸ் கிடையாது. இனிமேல் வந்து காய்கள் வர்றது இனிப்பு அதிகமா, டேஸ்ட் அதிகமா இருக்கும். விலைகளை கூடுதலா இருக்க பட்சம் குறையதுக்கு சான்ஸ் இல்லை. ஹரிஹரன், அந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்காது என்று தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது மாம்பழ சீசனானது ஆரம்பிக்கப்பட்டு விட்டாலும் விளைச்சலானது குறைந்து காணப்படுவதை உணர்வதால் இங்க எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை என்பதே அவருடைய கருத்தாக இருக்கிறது. ஹரிஹரன், அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு ராமகொன்றருடைய பார்வையும் வியாபாரிகளுக்கு இதனால் பெரிய பாதிப்புகள் இருக்காது, விவசாயிகளுக்கும் உற்பத்தியாளர்களுக்கு தான் பெரிய பாதிப்பு அப்படின்னு. இந்த நிலையில எமது செய்தியாளர் சுரேஷ் கிட்ட நான் கேட்க இருக்கின்றேன். சுரேஷ், இது சார்ந்து பார்க்கும்பொழுது
தொடர்ந்து விவசாயிகள் இல்ல விவசாய அமைப்புகள்லாம் மதிப்பு கூட்டிய பொருட்கள் இது இதனது ஏற்றுமதியை இதனது உற்பத்தியை இதை வந்து இன்னும் ஒருங்கிணைந்து செய்யறதுக்கான நடவடிக்கைகளை செய்யணும் அப்படின்னு அந்த கோரிக்கைகள் அங்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் மத்தியில எந்த அளவுக்கு இருக்கிறது? நிச்சயமாக இப்ப ஐரோப்பிய நாடுகளில் வந்துட்டு இந்திய மாங்கனிக்கு ஏற்றுமதிக்கு தடை விதித்திருப்பது இப்ப வியாபாரிகளிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். இப்ப நம்மகிட்ட வியாபாரி சீனிவாசன் என்று நம்மகிட்ட இருக்காரு. இப்ப அவர்கிட்ட கேட்போம், சரி இப்ப இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு வந்துட்டு ஏற்றுமதிக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது? அதாவது சேலத்திலிருந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு நீங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி? சேலத்திலிருந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊருக்கும் போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கும் போகுது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதின்னு பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து பாத்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகளை வந்து தென் நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி அதிக அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இப்ப இந்த மாம்பழத்துக்கு வந்துட்டு மதிப்பு கூட்டத்துக்கு உண்டான முயற்சி வந்து அரசாங்கம் ஏற்படுத்திட்டு இருக்கு. அதை பத்தி மதிப்பு கூட்டுறது கிடையாது. இது இப்படின்னா மாம்பழத்தோட விலைகள் ஏற்றுமதி செய்யும் பொழுது அதிகப்படியான வருமானம் கிடைக்கும். இது விவசாயிகளுக்கு வந்து ரேட் கிடைக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி குறையும் பொழுது ஏற்றுமதி இல்லைங்கும் போது உள்ளூர் தேவைகளுக்கு மட்டுமே தான் பூர்த்தி செய்ய வேண்டியதா இருக்கு. இப்ப உள்ளூர் தேவைகளுக்கு வந்து அதிகப்படியான இந்த வருடம் மாம்பழம் குறைவா, அதனால உள்ளூர் தேவைகளுக்கு பூர்த்தி கரெக்டா போயிடும். வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யும் பொழுதுதான் நம்மளோட ரேட் அதிகம் கிடைக்கும். இதனால விவசாயிகளுக்கும் வந்து மதிப்பு, இந்த பழத்தோட மதிப்பு வந்து அதிக அளவு பணம் கிடைக்கும். இது ஏற்றுமதி குறைவா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா தடை விதிச்சிருக்கிறதுனால ஏற்றுமதி தடைப்படுது. அதனால வந்து விலை கிடைக்க வாய்ப்பு இல்லை இந்த வருடம். அடுத்த வருடம் இதே போல வந்துட்டு விளைச்சல் குறைவாக இருந்து வெளிமாநில வியாபாரிகள் வந்துட்டு இங்க வராம இருந்தாங்கன்னா அப்போ வந்துட்டு விலை கூறத்துக்கு வாய்ப்பு இருக்கு, குறையத்துக்கு வாய்ப்பு? விளைச்சல் குறைவா இருந்தா விலை அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு. இந்த போன வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 25% விளைச்சல் இருந்துச்சு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு 15% தான் விளைச்சல். பாத்தீங்கன்னா இது குறைஞ்சிச்சு, அப்படி விவசாயம் வரத்து குறைஞ்சிச்சு அப்படின்னா, மாம்பழ வரத்து குறைச்சுன்னா ரேட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடும். உங்களுக்கு வந்து விளைச்சல் அதிகமா இருக்கும் பொழுது மட்டுமே உங்களுக்கு வந்து விலை அதிகமா கிடைக்கும். அதாவது விளைச்சல் அதிகமா இருக்கும் போது மட்டுமே விலை குறைவாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. தமிழக விவசாயிகள் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் திரு ராமகவுண்டர் அவர்களும் இருக்கிறார். இடைவெளிக்கு முன்னாடியே தான் நான் கேட்டேன், இப்போ அல்போன்சா மாம்பழத்துக்கு தடை வந்திருக்கிறது. நெடுநாட்களாக விவசாயிகள் இடையே இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை மதிப்பு கூட்டுதலுக்கு இன்னும் எளிமைப்படுத்தணும், அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தணும். மதிப்பு கூட்டிய பொருட்கள் அப்படிங்கும்போது இயல்பாவே அதுக்கு லாபம் அதிகரித்து கிடைக்கும். அதை தாண்டி இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் அல்போன்சா மாம்பழத்துக்கு தான் தடை, அல்போன்சா மாம்பழ கூடுக்கு தடை இல்லை. இதனால மதிப்பு கூட்டிய அல்போன்சா மாம்பழ ஜாமுக்கு தடை இல்லை. மதிப்பு கூட்டிய பொருட்கள் ஊக்குவிக்கும் பொழுது விவசாயிகளுக்கு அதிக நன்மைகள் இருக்கு. அதை நம்ம அதிகமா செய்திருப்போமே, ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து ஓரளவுக்கு நம்ம தப்பிக்கலாம் இல்லையா? அல்பான்சோ மாம்பழம் போவது மட்டுமல்ல, அல்பான்சோ மாம்பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மாம்பழ கூளை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் கிருஷ்ணகிரி, தருமபுரியில் 90க்கும் மேற்பட்ட மாம்பழக்கூழ் தொழிற்சாலைகள் இருக்கின்றன. சேலத்தில் ஒன்று கூட இல்லை, திண்டுக்கல்ல ஒரு 4 தொழிற்சாலைகள் இருக்கிறது. அவ்வளவும் அல்பான்சோ மாம்பழத்தை அரைத்து மாம்பழ கூழாக்குகிறது. அதுல 3 கேட்டகரியில செய்வாங்க. 100% அல்பான்சோ மாம்பழத்தை பியூராக செய்து ஏற்றுமதி செய்வது. அதுல அல்பான்சோ மாம்பழத்தோட மற்ற சந்தூரா என்பதை 50க்கு 50%, 70க்கு 30% என்ற மிக்சிங் என்ற வகையிலே FAO சான்றிதழ் கொடுக்கிறார் ஒரு தொழிற்சாலைக்கும். அதன் அடிப்படையிலே மாம்பழ கூழ் தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. அப்புறம் தோத்தாபுரி, அந்த அல்பான்சோவுக்கு அடுத்து வரக்கூடிய தோத்தாபுரியும் ஏற்றுமதி செய்கிறது. இந்த வகையிலே கிருஷ்ணகிரியிலே 74 ஜூஸ் ஃபேக்டரிகளும், தருமபுரியிலே ஒரு 14 ஜூஸ் ஃபேக்டரிகளும் இருக்கின்றன. இந்த ஜூஸ் ஃபேக்டரிகள் 100% ஏற்றுமதி திறன் வாய்ந்தவை. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய மாநில அரசுகள் கிறிஸ்மா என்ற ஒரு ஏற்றுமதி மையத்தை கிருஷ்ணகிரிக்கு கொடுத்து அல்பான்சோ மாங்காயை 100% ஏற்றுமதி செய்யலாம், மதிப்பூட்ட பொருளாகவும் பண்ணி மாம்பழ கூழாகவும் ஏற்றுமதி செய்யலாம் என்று அன்று இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசெல்லாம் ஆய்வு செய்து ஒரு 74 ஏக்கர் நிலத்தை ஒன்று கையகப்படுத்தி 15 கோடி ரூபாயை கொடுத்து ஏற்றுமதி மையத்தை உருவாக்கினார்கள். ஆனால் உருவாக்கியவர்கள் அப்படியே நின்று போய்விட்டது. இப்பொழுது மிகப்பெரிய வறட்சி. 4 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக 25,000 ரூபாய் வித்திருந்த மாங்காய் தோத்தாபுரி, 50,000 ரூபாய் வித்த அல்பான்சோ இன்றைக்கு விலை குறைவுக்கு காரணம் மதிப்பூட்ட பொருளாக மாற்றுகின்ற அந்த தொழிற்சாலைகளுக்கு நிதி பற்றாக்குறை. அவர்களால் முடியவில்லை.
என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் முடங்கி கிடக்கின்றன. இப்போது கிருஷ்ணகிரியில் இருக்கின்ற 74 ஜூஸ் ஃபேக்டரியில் ஒரு 3 ஜூஸ் ஃபேக்டரி திறமையாக எக்கனாமிக்கா சவுண்டா இருக்கிறது மட்டும் நல்ல 50% தங்களுடைய அறவை திறனை செய்கிறார்கள். ஒரு 15 ஜூஸ் ஃபேக்டரி FEO சான்றிதழ் வாங்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு 5% 10% அறவை செய்து சான்றிதழ் பெற்றுக் கொள்கிறார்கள். மீதி மாம்பழக்கூழ் தொழிற்சாலைகள் அத்தனையுமே நடுத்தர விவசாயிகள், ஏழை விவசாயிகளை ஒன்று கூடி 30 பேர் 40 பேர் சென்று தொழிற்சாலையை ஆரம்பித்து தங்களுடைய கையில் இருந்த முதலீடெல்லாம் போட்டு வங்கியிலே கடன் வாங்கி, தனியார் இடத்திலே கடன் வாங்கி தொழிற்சாலையை ஆரம்பித்து அவர்கள் செய்தார்கள். அந்த தொழிற்சாலைகள் எல்லாம் மேனுவலாக செய்யப்பட்ட மனிதனால் எல்லா தொழில்நுட்பங்களும் செய்து வந்தது. இப்பொழுது அந்த தொழிற்சாலைகள் ஒரு சிலது மற்றும் நியூ டெக்னாலஜியை கொடுத்துள்ளார்கள். ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங், வாஷிங், ஸ்பைரோக்லர் என்ற வகையிலே ஒரு 5-6 தொழில்நுட்பங்கள். அது ஒவ்வொரு தொழில்நுட்பமும் ஒரு தொழிற்சாலைக்கு செய்யணும்னா 5 கோடி ரூபாய் ஆகும். இதுக்கு அந்த நடுநிலையில மிடில் ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய நடுத்தர விவசாயிகளால் அதுக்கு போட முடியல. அதனால 60க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறன. இந்த தொழிற்சாலைகள் அத்தனையும் இயங்கினால் அதற்குண்டான நிதி வசதியை மத்திய அரசும் மாநில அரசும் ஏற்பாடு செய்து கொடுத்தால் இவர்கள் அதை செய்கின்ற நேரத்தில் மதிப்பூட்ட பொருளாக பண்ணி 2 வருஷம் வரைக்கும் கெடாமல் வைத்திருக்க முடியும். உலகம் பூரா ஏற்றுமதி செய்யலாம். தற்பொழுது அந்த மதிப்பூட்ட பொருள்கள் தான் அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கல்ஃப் கண்ட்ரிகள் அதுவுமே அல்போன்சோ மதிப்பூட்டப்பட்ட ஜூஸ், அந்த மாம்பழ கூழை மட்டுமே அதிகமாக முதலிடம் கொடுத்து பெறுகிறார்கள். ஆகவே இந்த தொழிலை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்றால் ஒரு பக்கம் அந்த தடையும் நீக்க வேண்டும், இன்னொரு பக்கம் இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் தங்களுடைய 100% அறவை திறனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொழிற்சாலையும் குறைஞ்சபட்சம் 25 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் மத்திய அரசின் இடத்திலே மானியம் பெற்றுதான் தொழிற்சாலை அமைத்திருக்கிறார்கள். ஒரு சில தொழிற்சாலைகள் தான் அது பெறாமல் அவருடைய சூழ்நிலை போயிருக்கலாம். ஆகவே இவர்கள் கொடுத்த இந்த மானியம் போதாது, இன்னும் மானியங்கள் அதிகமாக கொடுத்து புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும். காரணம், இந்த மாம்பழத்தாலேயே கிருஷ்ணகிரி மாவட்டம் 3 லட்சம் ஏக்கருக்கு மேல் பயிர் செய்யப்படுகிறது. இந்த 3 லட்சம் ஏக்கரில் விளையக்கூடிய அத்தனை மாங்காயும் இந்த தொழிற்சாலையை நம்பிதான் இருக்கிறது, உலக மார்க்கெட்டை நம்பிதான் இருக்கிறது. இப்ப மதிப்பு கூட்டிய மாம்பழ பொருட்களுக்கு மவுஸ் இருக்கிறது, டிமாண்ட் இருக்கிறது. ஆனால் அதை ஊக்கப்படுத்தினா இதுல இருந்து ஓரளவுக்கு நம்ம விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. ஆமாங்க, நிச்சயமாக இந்த மாம்பழ கூழ் ஏற்றுமதிக்கு உண்டான இந்த சாராம்சத்தை எங்கள் இந்த கோரிக்கை எல்லாம் அரசு எடுத்து செய்தால் நேர்முகமாகவும் மலமுகமாகவும் பல கோடி மக்கள் பயனடைகிறார்கள். இன்னொன்னு, இந்த மாம்பழ கூழ் என்பது ரசாயனம் கலந்தது அல்ல. மாங்காய் நேரடியாக பறித்து பழுக்க வைத்து, இயற்கையாக பழுக்க வைத்து, இயற்கையாக அதை அப்படியே பிழிந்து 90% வெப்பநிலையிலே அதை காய வைத்து டப்பாவில் அடித்து அது ஏற்றுமதி செய்கின்ற நேரத்தில் அதில் எந்த ஒரு கலப்படமும் பூச்சி மருந்தும் வருவதற்கு உண்டான 100% வாய்ப்புகள் இல்லை. இப்ப இதுல இன்னொரு விஷயமும் எழுந்திருக்கிறது. இப்போ ஐரோப்பிய நாடுகள், அதுல அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இப்ப புதிய சந்தையை நம்ம நாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? நம்முடைய மாம்பழத்துக்கு மேலும் சில நாடுகள்ல கிராக்கி இருப்பதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. உதாரணமாக லத்தீன் அமெரிக்கா, வட அமெரிக்க நாடுகளை இந்த இழப்பை அப்படி ஈடுகட்டலாமா? இல்ல நமக்கு களத்துல இருந்து வர செய்திகள் போல இந்த முறை உற்பத்தியே குறைவு, அதனால உள்நாட்டு உற்பத்திக்கே அது போதுமானதாக இருக்கும் புரிஞ்சுக்கலாமா? லத்தீன் அமெரிக்கா, அமெரிக்கா இப்போதான் நம்ம கிட்ட இருந்து வாங்கவே ஆரம்பித்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா இந்தியாவுக்குள்ள வரும்போது அல்பான்சாவை விரும்பி சாப்பிட்டுள்ளார். ஜார்ஜ் புஷ் அவர்கள் இந்தியாவுக்குள்ள வரும்போது அல்பான்சாவை விரும்பி சாப்பிட்டுள்ளார். அதுக்கு பிறகுதான் அமெரிக்கா லத்தீன் நாடுகள்ல அல்பான்சாவை வாங்கி சாப்பிடலாம், அந்த சுவை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சான்றிதழ் பண்ணியிருக்கிறார்கள். ஆகவே அந்த சந்தையும் விரிவுபடுத்தினால் இந்திய விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரைட், நான் எமது செய்தியாளர்கள்ட்டையும் நான் கேட்க இருக்கின்றேன். எமது செய்தியாளர் ராஜாவிடம் நான் கேட்க இருக்கின்றேன். ராஜா, இப்போ மேலும் அங்க வியாபாரிகளுடைய பார்வை இது சார்ந்து என்னவாக இருக்கிறது? வரத்து இப்பொழுதுதான் கூடி வருகிறது, சென்ற ஆண்டை விட குறைவுதான். இப்போ போன வருஷம் இதே சமயத்தில் வந்த வரத்தை விட இதே இந்த முறை குறைவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலை உள்ளிட்ட மேலும் என்ன அம்சம் அங்க பிரதானமாக சொல்லப்படுகிறது? ஹரிகரன், நம்ம பார்க்கலாம். இப்போ மாம்பழம் தவிர்த்து 4 வகையான, அதாவது நீல கத்திரிக்காய், புடலங்காய் உட்பட 4 வகையான அந்த காய்கறிகளுக்கும் தடை போட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு பெரிய மாற்றம் மாம்பழத்தில் ஏற்படாது என்பதை பார்த்திருக்கிறோம். இப்போ இந்த காய்கறிகள் தடையால என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுதுன்னா அதுவும் பெரிய லெவல்ல இந்த முறை இருக்காது என்பது போன்ற தகவலை தான் சொல்கிறார்கள். ஏனென்றால் நம்மளுடைய ஏற்றுமதியில் அதிகபட்சமாக இடம் பிடிக்கக்கூடியது வெங்காயம், இஞ்சி, இது போன்ற பொருட்கள் தான் அதிகபட்சமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அந்த பொருட்களுக்கு தடை ஏற்பட்டால் அது
விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பாக ஏற்படும், வணிகர்களுக்கு பாதிப்பாக ஏற்படும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. இந்த வகையான காய்கறிகள் குறைந்த அளவில் ஏற்றுமதி செய்யப்படுவதால் அது சற்று குறைந்த அவர்களுக்கு அந்த ஒரு தாக்கம் என்பது இருக்காது என்பதை அவர்களிடமிருந்து நாம் கேட்க முடிகிறது. அதை அவரிடம் தற்பொழுது கேட்கலாம். சார், இந்த காய்கறிகள், இந்த 4 வகையான காய்கறிகளுக்கு போடப்பட்டிருக்க தடையால என்ன மாதிரியான தாக்கம் உண்டாகும் நினைக்கிறீங்க நம்ம இந்த காய்கறி சந்தைக்கு? தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு எந்த காய்கறிகளும் நமக்கு ஏற்றுமதி அனுப்பவில்லை. ஏற்றுமதி அனுப்பலன்றதுக்காக நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெளிநாட்டில் நம்ம அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து பூண்டு, வெங்காயம் இதே மாதிரி பொருள்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது. அது எக்ஸ்போர்ட் நம்ம அனுப்பலன் போது அது தேவை, நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஓகே, அது அனுப்பினாலும் அதனால எந்த நஷ்டமும் பாதிப்பும் வராது. தொடர்ந்து பாதிப்பு எதுவும் இருக்காது என்றதை நான் தெரிவிச்சுக்கொள்றேன். நான் தொடர்ந்து ஹரிஹரன், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்பொழுதைய தேவை வந்து அதிகமாகத்தான் இருக்கிறது. அதாவது அல்போன்சா மாம்பழமானாலும் சரி, அந்த 4 வகை காய்கறிகளானாலும் சரி என்பதால் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பது விவசாயிகளுடைய கருத்தாக இருக்கிறது. இருப்பினும் இது எதிர்காலத்தில், அதாவது ஏற்றுமைக்கு தடை என்பது அனைவருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான். ஐரோப்பா போன்று மற்ற நாடுகளிலும் இது போன்ற தடையை ஏற்படுத்தப்படுமே, ஆனால் அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெரிய வருகிறது. தற்பொழுது மற்ற மாநிலங்களில் தான் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். நம் மாநிலத்தில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடாது என்பது இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஹரிஹரன், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலத்தில் பெரிய தாக்கம் இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதீதமான உற்பத்தி இருந்தால் இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த முறை விளைச்சலை குறைவு அப்படிங்கும்போது தாக்கம் பெரிய அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயமும் கேட்க இருக்கின்றேன். இப்ப யுஎஸ் போன்ற நாடுகள்லாம் பார்க்கும்போது அவங்களும் இதை உறுதிப்படுத்திக்கிறாங்க, இது வந்து பூச்சிகள் இல்லாத மாம்பழமா அப்படின்னு. இதற்காக இர்ரேடியேஷன் சென்டர் இதற்காக மாம்பழத்துக்குன்னு நாக்பூர்ல, மகாராஷ்டிரால செயல்பட்டு வருதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இது இன்னும் அதிகரிக்கப்படணும். மேலும் இது அதிகரிக்கப்பட்டால் இந்த ஒரு பிரச்சனை ஓரளவுக்கு நம்ம சமாளிக்க முடியும் நினைக்கிறீங்களா? அது இர்ரேடியேஷன் சென்டர்ஸ் பத்தியும் மேலும் விரிவா விளக்குங்க. மாம்பழம், அல்பான்சோ மாம்பழம், காய்கறிகள் உற்பத்தி என்று ஏற்றுமதிக்கின்ற விவசாயிகள் அதை அதிகமான அந்நிய செலாவணியை பெற வேண்டும், லாபம் பெற வேண்டும் என்பதற்காகவே விவசாயிகள் நிறைய பேர், அதுக்காக தனியான விவசாயிகள் இருக்கிறோம். அதை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதிக்கின்றே செய்கிறோம். அதை ஏற்றுமதி செய்கின்ற மையங்கள் மூலமாக நேரடியாகவும் வியாபாரிகளுக்கு கொடுக்கிறோம், அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள். ஆகவே உள்ளூர் வியாபாரிகளுக்கும் ஏற்றுமதி வியாபாரிகளுக்கும் இது ஒத்து வராது. அவர்கள் வேறு, இவர்கள் வேறு. உள்ளூர் வியாபாரிகள் உள்ளூரில் வரக்கூடிய சரக்கை வாங்கிதான் விற்பார்கள். வெளிநாட்டுக்கு என்று ஏற்றுமதி செய்கின்றார்கள். உலகத்தரம் வாய்ந்த வகையிலே அந்த உணவுப் பொருளை உற்பத்தி செய்கிறோம். அது புடலங்காய் ஆனாலும் சரி, கத்திரிக்காய் ஆனாலும் சரி, அல்பான்சோ மாங்காய் ஆனாலும் சரி, உலகம் தரம் வாய்ந்த வகையிலே உற்பத்தி செய்துதான் கொடுக்கின்றோம். அதன் அடிப்படையிலே அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும், இன்னும் எளிமையாக்க வேண்டும். இன்னும் எளிமையாக்கும் பொழுது இதிலே இந்த மாதிரி சில சங்கடங்கள் வரதான் செய்யும். ஆனால் இதை அரசாங்கம் தான் இதை முன்னின்று அதை தவிர்க்க வேண்டும். அரசாங்கம் இப்போ ஒரு இரிடியேஷன் இது போன்ற மையங்கள், நவீன தொழில்நுட்பங்கள் இது பண்ண ஓரளவுக்கு இதை கட்டுப்படுத்தலாம் நினைக்கிறீங்க? இப்ப கொடுத்திருக்கிறதே நவீன தொழில்நுட்பங்கள் ஏராளமாக அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து போகக்கூடிய காய்கறிகளை முன்பே நான் ஒரு தடவை சொன்னேன், ஸ்கேன் பண்ணி தான் ஒரு மாங்காயை ஏற்றுமதி பண்றாங்க. அல்பான்சோ மாங்காய் ஸ்கேன் பண்றாங்க. அது தோலில் அடிபட்டு இருந்தா கூட அந்த தோலை அந்த காய் எடுத்துறாங்க. உள்ள இருக்கிற சதை அடிபட்டு இருந்தா எடுத்துறாங்க. உள்ள இருக்கிற கொட்டை மத்தூர் தான் இருக்குதா, அதுக்குள்ள வண்டு இருக்கா அப்படின்றது ஸ்கேன் பண்ணிடுறாங்க. ஐரோப்பிய யூனியனுடைய குற்றச்சாட்டு. சோ அந்த குவாலிட்டி செக்ல மேலும் இன்னும் விரிவா செய்யணும் அப்படிங்கிறது பார்வையா? இப்பே பண்றது சிரமம் நல்லாவே இருக்கு. இப்ப பண்ணக்கூடிய ஸ்கேனிங் ஏற்றுமதியினுடைய கண்டிஷன்ஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு மேல அதிகமா கண்டிஷனை புகுத்தினால் ஏற்றுமதி செய்வதை நிறுத்திவிடுவார்கள், குறைந்து போகும். ஆகவே ஏற்றுமதிக்கு உண்டான கண்டிஷன் இப்ப இருக்கிறதே சரியா பார்த்தாவே போதும். அவர்கள் என்ன தரத்துல இறக்குமதி செய்ய விரும்புறாங்க அப்படிங்கறத நம்ம எப்படி நிர்ணயிக்க முடியும்? அவர்கள் கொடுக்கிறார்கள், இந்த தரம் எனக்கு வேணும், இந்த குவாலிட்டி இருந்தா நான் தடை செய்யறோங்கிறாங்க. இல்ல, அவர்கள் கொடுப்பதே எனக்கு இந்த தரத்துல வேணும்னு தான் கொடுக்கிறாங்க. நாம அந்த தரத்தை உறுதிப்படுத்தி கொடுத்தாலே போதுமானது. இல்ல அது இல்ல, இப்ப நாங்க பூச்சி இருக்கக்கூடாது, அதுக்கு எங்களுக்கு அளவுகோல் இருக்கு. இப்ப 6% மேல இருக்கு, அதுவும் நான் யூரோப்பியன் இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்திருக்காங்க, ஆகிய காரணத்தினால தடை செய்யணுங்கிறாங்க. ஆக தரக்கட்டுப்பாட்டுல இன்னும் நம்ம கட்டுப்பாடுகள் அதிகமான வகையில செய்யணுங்கிறது உங்களுடைய பார்வை. நம்முடைய தரக்கட்டுப்பாடும் நாம 3% மேல போகக்கூடாதுன்னு இருக்கு. அதை நாம் கடைபிடித்தாலே போதும். இது ஏதோ ஒரு இடத்துல ஏற்றுமதியில ஒரு தவறு நடந்திருக்கிறது, அதனால்தான் இது வந்ததே தவிர நம்முடைய இந்திய தர கட்டுப்பாடு ஏற்றுமதியில் உள்ள சட்டத்தில் குளறுபடிகள் இல்லை.
அது சரியா இருக்கு. சில காய்கறிகளுக்கும் தடை வந்திருக்கிறது. கத்திரிக்காய், சேப்பங்கிழங்கு, பாகற்காய், புடலங்காய் இது உள்ளிட்ட காய்கறிகளும் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்திருக்காங்க, எங்களுடைய தரத்தை மேட்ச் ஆகல தடை விதிச்சிருக்காங்க. பூச்சிக்கொல்லி மருந்தை குறைக்கலாம், அதுக்கு ரசாயனங்களை பயன்படுத்துவதை இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து, இயற்கை பூச்சி விரட்டி, இயற்கை உரங்கள், ஊட்டமேற்றிய தொழு உரங்கள், இப்படி எல்லாம் இந்த இயற்கையா பண்ணக்கூடியதை நாம் அதிகரிக்க வேண்டும். அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு பல பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். இப்ப நடக்கிற பயிற்சிகளே விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்கறது தான் சரியா, தான் நிறைய பயிற்சிகள் கொடுக்கறது இல்லை. ஒரு சில விவசாயிகளுக்கு மட்டும்தான் அது போய் சேருது. 1% 2% விவசாயிகளுக்கு தான் சேருது. 99% விவசாயிகளுக்கு அது போய் சேர்றதில்லை. ஆனா ஏற்றுமதி யார் யார் தரம் வாய்ந்த வகையில் செய்கிறார்களோ அவர்களுக்கு, அவர்களை சார்ந்தவர்களுக்கு, அந்த தொழிலை விரும்புபவர்களுக்கு அந்த பயிற்சியை அதிகமாக கொடுத்து ரசாயன உரமும் பூச்சி மருந்தும் கொடுக்க கூடாது. இன்னொன்னு, உரக்கடைகளுக்கு கண்டிஷன் அதிகமா போடணும். இவர்கள் தன்னுடைய பொருள் விற்கணுன்றதுக்காகவே விவரம் தெரியாத விவசாயிகளுக்கு அதிகமான பூச்சி மருந்தையும் தேவையில்லாத பொருட்களையும் கொடுத்து நீ அடி, இதில் உற்பத்தி அதிகமா பெருகும், 2 மடங்கு வந்துருது, 3 மடங்கு வந்துருது, உற்பத்தி பெருகுதுன்னு சொல்லிட்டு ஆசையை காட்டுவாங்க. நிறைய விவசாயிகள் ஆசைப்பட்டுருவாங்க, ஆஹா நம்மளுக்கு 2 டன் மாங்காய் வர்றதா 3 டன் வந்துருமா, 100 கிராம் வர்ற மாங்காய் 200 கிராம் வந்துருமா அப்படின்ற ஆசையில அதை கொண்டு போய் அடிப்பான். அப்போ அது வாங்கக்கூடிய வியாபாரி இது ஏற்றுமதிக்கு நல்ல தரமா இருக்கு, பெருசாக்குதுன்னு சொல்லி நம்பி அதை வாங்கும் போது அந்த பூச்சி மருந்து அதில் இருக்கும்போது உலக நாடுகள் தடை செய்யப்பட்ட மருந்து இந்தியாவுக்குள்ள இருக்கிறதுனால அந்த மருந்து அடிச்சு அது ஏற்றுமதியில போகும்போது அது ஏதாவது ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்படும் போது இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் சுட்டி காட்டுறீங்க. நிறைய கோரிக்கைகளும் முன்மொழியப்படுகிறது. இந்த தடையால் நிச்சயம் ஏற்றுமதியாளர்களுக்கு பாதிப்பு. இது பொதுச்சந்தையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா, விலை மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறதெல்லாம் விவாதத்துக்குரியது. ஆனால் இது ஏற்றுமதியாளர்களை, விவசாயிகளை பாதிக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கிறது. ஐரோப்பிய யூனியன் மற்ற நாடுகளை காட்டிலும் குறைவா இறக்குமதி செஞ்சாலும் கூட ஐரோப்பிய யூனியனுடைய தடை நம்முடைய மாம்பழத்தை, நம்முடைய இந்த காய்கறிகளை இறக்குமதி செய்யக்கூடிய மற்ற நாடுகளுடைய எண்ண ஓட்டத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாதுங்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இந்திய அரசாங்கமும் ஐரோப்பிய யூனியனை அணுகி இந்த தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறது. நீங்குமா என்பது கேள்விக்குரிய. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ராமகவுண்டர், அதே போல எமது செய்தியாளர்கள் ராஜா மற்றும் சுரேஷ் பாபு மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.